கோவையில் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் நிரப்பும் போது ஏற்பட்ட தகராறில் பெட்ரோல் பங்க் ஊழியரை கும்பல் ஒன்று சரமாரியாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தாக்குதல் நடத்தியவர்கள் மீது போலீஸ் நடவடிக்கை பாயுமா? பெட்ரோலை ஏண்டா நிறுத்தி போட்ட என கொந்தளித்த நபர் பங்கு ஊழியரை சரமாரியாக தாக்கும் வீடியோ காட்சிகள் தான் இவை. ஏங்க நிறுத்தாம பெட்ரோல் போட்டா சிந்திருங்க என பெட்ரோல் பங்க் ஊழியர் எவ்வளவோ எடுத்து கூறியும் காதில் வாங்காத நபர் ஆட்களை கூட்டி வந்து அப்படித்தாண்டா அடிப்போம் என வெளுத்து வாங்கி உள்ளனர். பெட்ரோல் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறு மோதலாக வெடித்தது எப்படி? கோவை சிங்காநல்லூர் காமராஜர் சாலை பகுதியில் பெட்ரோல் பங்க் ஒன்று அமைந்துள்ளது. அங்கு முருகன் என்ற வாடிக்கையாளர் தனது இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் போடுவதற்காக வந்துள்ளார். அப்போது பணியில் இருந்த முனியப்பன் என்ற பங்க் ஊழியர் அவரது வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பியுள்ளார். பெட்ரோல் சென்சார் பம்பில் இருந்து வேகமாக வெளியேறியதால் சிதறி வெளியே தெரித்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் சென்சார் பம்பை ஓரிரு முறை நிறுத்தி பெட்ரோல் போட்டுள்ளார் முனியப்பன். வாடிக்கையாளர் முருகன் அதனை தவறாக புரிந்து கொண்டு பெட்ரோல் நிலைய பணியாளர் தன்னை ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு பணியாளரை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதனால் இருவருக்குள்ளும் தகராறு வெடித்துள்ளது. உடனே போன் செய்து தனது நண்பர்களை வரவழைத்த முருகன் அவர்களுடன் சேர்ந்து ஊழியர் முனியப்பனை சரமாரியாக தாக்க ஆரம்பித்தனர். இதை பார்த்த லாரி கிளீனர் சக்திவேல் என்பவர் சமாதானம் செய்ய முயன்ற போது அவரையும் அந்த கும்பல் சுத்து போட்டு தாக்கியுள்ளது. இது குறித்து சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் பெட்ரோல் பங்க் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இவ்வாறு அடிக்கடி கோவை மாவட்டத்தில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் ஊழியர்கள் தாக்கப்படுவது தொடர்கதையாகி வருவதாகவும் இது குறித்து காவல் ஆணையாளரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் பெட்ரோல் பங்க் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்.